Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 12th standard எக்கனாமிக்ஸ்க்கு லாஸ்ட் ஒன் டேக்கான டாப் 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 12th எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்திருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலைன்னா கூட இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட்டான டாப் 10 கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக அவுட் ஆஃப் 90க்கு நீங்கள் 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளையாவது நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள், சரியா? இப்போ ஒவ்வொரு லெசன்லையும் மொத்தம் 12 சாப்டர் இருக்கா? இப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் டாப் 10 கொஷின்ஸ் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் 3 சேர்த்து ஒரு 10 கொஷின்ஸ் தரேன். இந்த 10 கொஸ்டின்ஸ் தரவா படிச்சீங்கன்னா போதும். சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளியலின் இலக்கணம், வாட் இஸ் மென்ட் பை அன் எக்கானமி, பொருளாதாரம் என்பதன் பொருள், டிஃபைன் எக்கானமிக் மாடல், பொருளாதார மாதிரியின் இலக்கணம், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், வருமான சுழல் ஓட்டம். 3 மார்க்ஸ் ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார முறைகளின் வகைகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகள், அந்த 2 செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ மாடல், இருதுறை சுழல் ஓட்ட மாதிரியின் விளக்குக. 5 மார்க்ஸ் டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பெல்லை, ஃபீச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செகுலரிசம் அண்ட் மிக்சடிசம், முதலாளித்துவ, சமத்துவ, கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. இதுதான் உங்களுக்கு சாப்டர் 1ல டாப் 10 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 2ல பாருங்க. 2 மார்க்ஸ்ல டிஃபைன் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் இலக்கணம் கூறுக. வாட் டு யூ மீன் பை த டேர்ம் பர்சனல் இன்கம், தனிமனித வருமானம் என்றால் என்ன? டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. ஒய் இஸ் செல்ஃப் கன்சம்ஷன் டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் கணக்கீட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது? 3 மார்க்ஸ்ல ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பெர் கேபிட்டா இன்கம், தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. Give short note on expenditure model, செலவு முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. List out the uses of national income, நாட்டு வருமானத்தை கணக்கிடுதலின் பயன்களை பட்டியலிடுக. 5 மார்க்ஸ்ல discuss the various methods of estimating the national income of a country, தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகளை விளக்குக. Explain the importance of national income, தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. What are the difficulties involved in the measurement of national income, தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை? இது சாப்டர் 2ல இருக்கக்கூடிய டாப் 10 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 3 டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு வரையறு. கிவ் ரீசன்ஸ் ஃபார் லேபர் ரிட்ரெச்மெண்ட் அட் பிரசன்ட் சிச்சுவேஷன், தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணத்தை கூறுக. லிஸ்ட் அவுட் த அசம்ஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா, சே விதியின் எடுகோள்களை பட்டியலிடுக. வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட், விளைவு தேவை என்றால் என்ன? வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை, தொகு அளிப்பின் கூறுகள் யாவை? 3 marks give short answers to the following: seasonal unemployment, frictional unemployment, educated unemployment, பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. Explain Keynes theory, Keynesஇன் கோட்பாட்டை விளக்குக. Explain about aggregate supply with the help of diagram, தொகு அளிப்பை வரைபடம் மூலம் விளக்குக. 5 marks describe the types of unemployment, வேலையின்மைகளின் வகைகள், equilibrium between ADF and ASF with diagram, ADF மற்றும் ASF இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரி. இது சாப்டர் 3. நெக்ஸ்ட் சாப்டர் 4 2 மார்க்ஸ்ல டிஃபைன் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், சராசரி நுகர்வு நாட்டம். டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம். டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ், இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். டிஃபைன் மல்டிப்ளையர், பெருக்கி, ஆக்சிலரேட்டர், முடுக்கி. 3 மார்க்ஸ்ல ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன், கீன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியின் கருத்துக்களை கூறுக. Differences between accelerator and multiplier effect, முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடுகள். Concept of super multiplier, மிகை பெருக்கி. 5 மார்க்ஸ்ல Keynes psychological law of consumption function with diagram, Keynesஇன் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. Differences between MEC and MEA, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள். நெக்ஸ்ட் சாப்டர் 5 2 மார்க்ஸ்ல மணி, பணத்தின் இலக்கணம், வாட்டர், பண்டமாற்றம், கமாடிட்டி மணி, பண்டப்பணம், பிளாஸ்டிக் மணி, நெகிழிப்பணம். 3 மார்க்ஸ்ல மெட்டாலிக் மணி, உலோகப்பணம், மணி சப்ளை, பண அளிப்பு, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தின் வகைகள்,
டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், தேவை எழுப்பு பணவீக்கம், செலவு உந்த பணவீக்கம் ஆகியவற்றை விளக்குக. 5 மார்க்ஸ்ல ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இரவிங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் கொள்கைகள். இது சாப்டர் 5ல. சாப்டர் 6ல கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கிகள், கிரெடிட் கிரியேஷன், கடன் உருவாக்கம், சென்ட்ரல் பேங்க், மைய வங்கி, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் எஸ்எல்ஆருக்கு இடையான வேறுபாடு. 2 மார்க். 3 மார்க்ல பிரீஃப் நோட் ஆன் என்பிஎஃப்ஐ, வங்கியில்லா நிதி அமைப்புகளை பற்றி சிறு குறிப்பு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட், நபார்டின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎஃப்சிஐ, இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணிகள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு நீக்கத்தின் நோக்கங்கள். 5 மார்க்ல ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். சாப்டர் 7ல 2 மார்க்ஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், பன்னாட்டு பொருளியல், 2 மெரிட்ஸ் ஆஃப் ட்ரேட், பன்னாட்டு வணிகத்தின் நன்மைகள் 2, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், வணிக செலுத்து நிலை பற்றி நீவர் அறிவது, எக்ஸ்சேஞ்ச் ரேட், செலாவணி மற்றும் வீதம் என்றால் என்ன. 3 மார்க்ஸ்ல நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், மொத்த நிகர பண்ட பரிமாற்று வாணிக விதத்தை சுருக்கமாக எழுதுக. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஃபரன்ஸ், வாணிக கொடுப்பல் நிலைக்கும் அயல்நாட்டு செலுத்து நிலைக்கும் இடையேயான வேறுபாடுகள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. 5 மார்க்ஸ்ல மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், புதிய பன்னாட்டு வாணிக கோட்பாடு. ஹவ் இஸ் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிட்டர்மைன் இல்லஸ்ட்ரேட், பண மாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், உள்நாட்டு வணிகத்துக்கும் பன்னாட்டு வணிகத்துக்கும் உள்ள வேறுபாடு. சாப்டர் 8ல 2 மார்க்ஸ்ல மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், சிறப்பு எடுப்புரிமைகள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏசியன், ஆசியாவின் 2 நோக்கங்கள், காமன் மார்க்கெட், பொது அங்காடி, வென் அண்ட் வேர் வாஸ் சார்க் செக்ரட்டரியேட் எஸ்டாப்ளிஷ்டு, எங்கு எப்பொழுது சார்க் தலைமை அலுவலகம் துவக்கப்பட்டது. 3 மார்க்ல வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன், பொருளாதார ஒருங்கிணைப்பின் பல்வேறு வடிவங்கள். 3 லெண்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் IMF, IMF-இன் கடன் வழங்கும் திட்டங்களில் ஏதேனும் 3. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க், சார்க்கின் பணிகள், அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிரிக்ஸ், பிரிக்ஸ் அமைப்பின் சாதனைகள். 5 மார்க்ல நோட் ஆன் சார்க் பிரிக்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, பன்னாட்டு நிதியத்தின் நோக்கங்கள். சாப்டர் 9ல 2 மார்க்ஸ்ல பப்ளிக் ஃபினான்ஸ், பொதுநிதி, பப்ளிக் ரெவன்யூ, பொது வருவாய், டேக்ஸ் அண்ட் ஃபீ, வரி கட்டணம் வேறுபாடு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரிக்கும் இரு எடுத்துக்காட்டு. 3 மார்க்ஸ்ல சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பிரைவேட் ஃபினான்ஸ், தனியார் நிதிக்கும் பொது நிதிக்கும் உள்ள 3 ஒற்றுமைகள். 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், வரியின் ஏதேனும் 3 பண்புகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், நேர்முக மறைமுக வரிகளுக்கான 3 வேறுபாடுகள். 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ட் ரிடம்ஷன், கடன் திரும்பச் செலுத்தும் முறைகள். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கைகளின் கருவிகள். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் இன் பட்ஜெட், வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகை பற்றாக்குறைகள். சாப்டர் 10ல 2 மார்க்ல மீனிங் ஆஃப் என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல் என்பதன் பொருள். என்வாயர்மெண்டல் கூட்ஸ் எக்ஸாம்பிள், சுற்றுச்சூழல் பண்டங்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல். சீட் பால், விதைப்பந்து. 3 மார்க்ஸ்ல லிங்கேஜ் பிட்வீன் எக்கானமி அண்ட் என்வாயர்மெண்ட், பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள தொடர்பு. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், பல வகையான காற்று மாசுபாடு. காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுக்கான காரணங்கள். மீனிங் ஆஃப் இ வேஸ்ட், இ கழிவுகள் என்பதன் பொருள். கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆசிட் ரெயின், பருவநிலை மாற்றம், அமிலமழை குறிப்பு தருக. 5 மார்க்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல், நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்கள். சாப்டர் 11ல 2 மார்க்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் டிஃபரன்ஸ், பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் வேறுபாடு. GNP, மொத்த நாட்டு உற்பத்தி என்றால் என்ன. சோசியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக. 3 மார்க்ஸ்ல மேஜர் காசஸ் ஆஃப் விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி வித் டயக்ராம், வறுமை நச்சு சுழற்சிக்கான காரணங்களை வரைபடத்துடன் தெளிவுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பிளானிங், செயல்பாட்டு திட்டமிடலுக்கும் அமைப்பு முறை திட்டமிடலுக்கும் இடையேயான வேறுபாடுகள். கேஸ் ஃபார் பிளானிங், திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், நிதி ஆயோக்கின் பணிகள். சாப்டர் 11ல 5 மார்க்ஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், பல்வேறு வகையான திட்டமிடல். எக்கனாமிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் பொருளாதாரம் சார்ந்த காரணிகள். சாப்டர் 12ல 2 மார்க்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். காரிலேஷன், உடன் தொடர்பு. ரெக்ரெஷன், ஒட்டுறவு. எக்கனாமெட்ரிக்ஸ், பொருளாதார அளவையியல். 3 மார்க்ஸ்ல இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காரிலேஷன், பல வகையான உடன் தொடர்புகள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ், பொருளாதார அளவியலின் நோக்கங்கள்.
எக்கனாமிக் மாடல் வித் எக்கனாமெட்ரிக் மாடல், பொருளாதார மாதிரியிலிருந்து பொருளாதார அளவியல் மாதிரின்னு வேறுபடுத்துக. 5 மார்க்கில் இந்த 2 ப்ராப்ளம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா? ஸோ இந்த மொத்தம் எல்லாம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்து 120 கொஷின்ஸ், 12 சாப்டருக்கும் 10ன்னு கணக்கு வச்சுக்கிட்டோன்னா இதை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் above 80 அவுட் ஆஃப் 90க்கு ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அட்லீஸ்ட் இருக்கிற டைமை யூஸ் பண்ணி இதை மட்டுமாவது தரோவாக படிச்சுக்கிறங்க. தேங்க்யூ.